வெல்கம் டு சில்லி ஹெவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஹெல்த்தியான கேப்பக்களி. இதுக்கு 1/4 படி கேப்ப மாவு எடுத்துக்கோங்க. 1/4 படி மாவுக்கு 3/4 படி தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. 1க்கு 2.5 மடங்கு தண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்து வச்சுருக்க தண்ணியை பாதியை மாவில் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி தண்ணியை குக்கரில் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேப்ப மாவை அதில் ஊற்றி கைவிடாமல் கலக்கிக்கங்க. மாவு பாதி வெந்து கெட்டியாக வரும்போது குட்டி இல்லாமல் கரண்டியை வச்சு அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கலக்கி வச்சுருந்த சட்டியில் 1/2 கப் தண்ணி ஊற்றி அலசி குக்கரில் ஊற்றிக்கங்க. குக்கர் சைடில் ஒட்டி இருக்கிறத தண்ணி தொட்டு வலிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு விசில் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆவி அடங்கவும் குக்கரை திறந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கேப்பக்களி ரெடி ஆயிடுச்சு. கேப்பக்களியும் மொச்சப்பயிர் கருவாட்டு குழம்பும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்பக்களியில் சென்டரில் குழி போட்டு அதில் கருவாட்டு குழம்பை ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். சுவையான ஹெல்த்தியான கேழ்வரகு களி கஷ்டப்படாமல் குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம்.